ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் மானிட்டைசேஷனில் சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்களுக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிடுச்சுன்னா கவலையே பட வேண்டியதில்லை. இனிமேல் அது மாதிரியான ஒரு அப்டேட்டு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் வீடியோலாம் போட்டால் நல்ல வியூஸ் போகுது, உடனே வியூஸ் போகுது, சேனலும் சடனாக க்ரோத் ஆகுது, திடீர்னு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க, நம்ம சேனல் ஏன் அது மாதிரி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 88 70 69 13 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, மானிட்டைசேஷனில் குட் அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு உங்கள் சேனலில் அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று சேனலில் உள்ள எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு எந்தெந்த விஷயம்லாம் அடுத்த அதர் சோஷியல் மீடியாவிலோ அடுத்தவங்க வீடியோவோ பயன்படுத்திருக்கோமோ இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர வச்சு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறது. இதுக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ என்னாகும், நம்ம அடுத்தவங்க வீடியோ போட்டது, அடுத்தவங்க மியூசிக் பயன்படுத்துறதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஓன் கன்னடை போட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதே 30 நாளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? இப்போ அதை மாற்றிட்டாங்க. எப்படின்னா ஒரு தடவை உங்களுக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆனிச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கொடுக்குறாங்க. இனிமேல் நீங்கள் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஒரு வேளை டிசேபிள் ஆனிச்சு அப்படின்னா அடுத்த 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் பொறுமையாக அமைதியாக அதர் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்ட வீடியோக்களெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு பொறுமையாக 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? இதான் மானிட்டைசேஷனில் வந்திருக்கிற ஒரு குட் அப்டேட். அப்ளை பண்ணுறது மானிட்டைசேஷன் இனிமேல் 90 நாள் டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், மற்ற சேனல்லாம் வியூஸ் போகுது, நமக்கு ஏன் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு வைரலான வீடியோ, இன்ஸ்டாகிராம் வீடியோ, ரீல்ஸ் இல்லை ஃபேஸ்புக்கில் வர்றது ஒரு வைரலான வீடியோ அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதத்தின் படி அந்த வீடியோ சடனாக க்ரோத் ஆகும். அதாவது அடுத்தவங்க வீடியோ யூஸ் பண்ணி நல்ல வைரலான வீடியோ யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த வீடியோவும் வைரலாகும், உங்கள் சேனலும் சடனாக க்ரோத் ஆகும். பட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறப்ப டிசேபிள் ஆகிரும். இதே உங்களுடைய ஓன் கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக தான் க்ரோத் ஆகும். ஆனால் அது பர்மனெண்ட்டாக இருக்கும், மானிட்டைசேஷன் கிடைக்கும், சேனலுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம செல்வா டெக் சேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பித்து. நம்மளோட அபவுட் பேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர், அப்புறம் 2000 சப்ஸ்கிரைபர் எப்போ வந்தாங்க, 3000 சப்ஸ்கிரைபர் எப்போ வந்தாங்க, எந்த மாதத்தில் வந்தாங்க, டேட் வாய்ஸாக நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணல, நான் எப்போதுமே ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் 5000 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் வரையில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன். அபவுட் பேஜில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு செல்வா டெக் சேனல் ஆரம்பித்து கரெக்டாக 3 மாதத்தில் மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா மெல்ல க்ரோத் ஆகி இப்போ 98,000 சப்ஸ்கிரைபர் பக்கமாக வரப்போகுது. இன்னும் 2000 சப்ஸ்கிரைபர் 1 லட்சம், கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் பேஸ் பண்ணி ஒரு யூடியூப்பில் வருமானம் வருமா அப்படின்னா அதெல்லாம் நம்பி நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு பைசா அதிகமாக வரும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக 1000 சப்ஸ்கிரைபர் வச்சு மாதம் 10,000 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். நமக்கு போகிற வியூஸை பொறுத்து தான் நமக்கு ரெவென்யூ வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரே மாதிரி கண்டென்ட்டாக போட்டிங்க அப்படின்னா அதையும் யூடியூப் அல்காரிதம் சடனாக தூக்கி விடும். கிரியேட்டர் ஆன் தி ரைஸில் எல்லாம் தூக்கி வச்சு உங்கள் சேனல் செம்மையாக ப்ரொமோட் பண்ணி விட்டு சேனலை க்ரோத் பண்ணி விட்ரும். மல்டி கண்டென்ட் போட்டிங்க, கண்டதையும் போட்டிங்க அப்படின்னா மிக்சடு கண்டென்ட்லாம் போட்டிங்கன்னா சேனல் க்ரோத் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, யூடியூப் ரிலேட்டடாக இந்த டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.